ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நாம இன்னைக்கு என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா சிக்கன் குருமா. பாட்லக்காக ஒரு 20 மெம்பர்ஸ்க்கு நான் இந்த சிக்கன் குருமா பண்ண போறேன். வாங்க எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். நான் கொஞ்சம் பெரிய பாத்திரமாகவே எடுத்திருக்கேன். இதில் ஒரு 750 ml எண்ணெய் சேர்த்துக்கலாம். நீங்கள் ஒரு குழிக்கரண்டியாக இருந்ததுன்னா 2 குழிக்கரண்டி எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா இதில் ஒரு 7-8 கிராம்பு, 4 பிரியாணி இலை, 5 ஏலக்காய், 3-4 பட்டை, ஒரு அன்னாச்சி பூ எடுத்திருக்கேன். இது நல்லா ஃப்ரை ஆனதுக்கு அப்புறமா இதில் வெங்காயம் சேர்த்துக்கலாம். 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணியிருக்கேன். நீங்கள் சின்னதாக எடுத்தீங்க, மீடியம் சைஸாக எடுத்தீங்கன்னா 4 கட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் பெருசாக இருந்ததுன்னா 2 போதும். வெங்காயம் நல்லா ப்ரௌன் ஆகிற வரைக்கும் இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. அப்போ தான் வந்துட்டு டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இப்போது ஓரளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறமா நான் இதில் ஒரு 4 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். அதையும் சேர்த்துட்டு இந்த எண்ணெய் கூடவே நல்லா வதக்கி விட்டுக்கிறேன். இப்போது வெங்காயம் ஓரளவுக்கு நல்லாவே வதங்கிருச்சு. இப்போது 2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு அதையும் இதை எண்ணெய் கூடவே நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நீங்கள் இஞ்சி பூண்டு விழுது சேர்க்கும் போது பார்த்தீங்கன்னா அடுப்பை கொஞ்சம் குறைச்சி வச்சுக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். இல்லைன்னு பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடுறதுனால கருக ஆரம்பிச்சிடும். ஸோ கொஞ்சம் மீடியமில் வச்சுட்டு இதை கலந்து விட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறமா இதில் தக்காளி சேர்த்துக்கலாம். நான் 2 பெரிய தக்காளி சேர்த்துருக்கேன். தக்காளி நிறைய சேர்த்துட்டோன்னு பார்த்தீங்கன்னா புளிப்பு கொடுத்துரும். ஸோ இந்த தக்காளி சீக்கிரமாக வதங்குறதுக்காக நான் என்ன பண்ணுறேன்னா மூடி போட்டு இதை ஒரு 2 செகண்ட்ஸுக்கு இதை மூடி போட்டு வேக வச்சுக்கிறேன். அப்போ தான் தக்காளி சீக்கிரமாக மசியும். இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளி நல்லாவே மசிஞ்சு வந்துருச்சு பாருங்கள். இப்போ நம்ம கரண்டி வச்சு நல்லா மசிச்சு விட்டுக்கலாம். இப்போ நம்ம சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம். இது பார்த்திங்கன்னா ஒரு 2.5 கிலோ சிக்கன் இருக்கும். நல்லா மஞ்சத்தூள் போட்டு கழுவி எடுத்து வச்சாச்சு. அதையும் இது கூடவே சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு இது நல்லா அந்த தண்ணியெல்லாம் அது சுருள்ற வரையும் நம்ம வதக்கி விடணும். ஸோ நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 2 மினிட்ஸுக்கிட்ட ஆயிருக்கு. கறி நல்ல சுருளை வதக்கியாச்சு பாருங்கள். வதங்கினதுக்கப்புறமா அது கொஞ்சம் தண்ணி விட ஆரம்பிச்சிருக்கு பாருங்கள். இப்போ நம்ம இதில் மசாலா எல்லாம் சேர்த்துக்கலாம். 3 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 2 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துருக்கேன். உங்களுக்கு காரம் அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கோங்க. சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விடுங்க. மசாலா எல்லாம் அந்த சிக்கனில் இறங்குற மாதிரி கலந்துட்டு அந்த சிக்கனுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நான் எதில் சிக்கன் எடுத்தனோ அதில் ஒரு பவுலில் தண்ணி சேர்த்துருக்கேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கிரேவியாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் தண்ணி கம்மியாகவே சேர்த்துக்கோங்க. இது பார்த்தீங்க அப்படின்னா இட்லி ப்ளஸ் பரோட்டாவுக்குமே நல்லாயிருக்கும். ஸோ அதனால கொஞ்சம் தண்ணியாக இருக்க மாதிரி நான் வச்சுருக்கேன். ஸோ உப்பு காரம் செக் பண்ணிக்கோங்க. ஸோ தண்ணியெல்லாம் சேர்த்துட்டு உப்பு கொஞ்சம் கம்மியாக இருந்தனால நான் கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணிவிட்டு இது நல்லா கொதிக்கட்டுங்க. இதை மூடி போட்டு நல்லா கொதிக்க விட்டுடலாம். இப்போ இதுக்கு ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணணும். ஸோ வாங்க நம்ம ஒரு தேங்காய் பேஸ்ட் இதுக்கு ரெடி பண்ணிக்கலாம். இந்த சிக்கனுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய சைஸு இது பெரிய தேங்காயாக இருந்தது, நல்லாவே பெருசாக. அதில் ஒரு இதுவும் அப்புறமா பார்த்தீங்கன்னா இதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் கசகசா, 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு, 1 டேபிள் ஸ்பூன் மிளகு, ஒரு 7லேருந்து 8 முந்திரி எடுத்து வச்சுருக்கேன். இது எல்லாத்தையும் நாம் நல்லா அரைச்சி எடுத்துக்க போகிறோம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா தேங்காயை கொஞ்சம் இந்த மாதிரி குறப்பாக அரைச்சிக்கோங்க. அதுக்கப்புறமா தான் இந்த கசகசா, சோம்பு, அப்புறமா மிளகு இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா
அரைச்சிருக்கணும். 1, 2 இருந்தால் நல்லா இருக்காது, நல்லாவே அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம சிக்கனை ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். ஒரு 5 மினிட்ஸ் ஆயிருக்கு இது. இப்போ தான் பார்த்தீங்கன்னா லைட்டாக வந்து அந்த குழம்பு வந்து நுரக்கட்ட ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் ஆகட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா குழம்பு எல்லாமே நல்லா கொதிச்சிட்ருக்கு பாருங்கள். இப்போ வந்து நல்லா சிக்கனும் வேகணும், அந்த பச்சை ஸ்மெல்லாம் போகணும். ஸோ நல்லா வேகட்டும். இப்போ ஒரு 10 மினிட்ஸ் கிட்ட ஆயிடுச்சு. குழம்பு எல்லாம் நல்லா அந்த பச்சை ஸ்மெல்லும் போயிடுச்சு. சிக்கன் ஓரளவுக்கு வெந்துருச்சு. நான் இப்போ வந்து என்ன பண்ணுறேன்னா, அரைச்சி வச்சுருந்த தேங்காய் விழுதை இதில் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விடுங்க. நீங்கள் வந்து இந்த டைமில் வந்து நம்ம தேங்காய் சேர்க்கும்போது அதோட காரம் வந்து குறையும். தேங்காவும் ப்ளஸ் அந்த முந்திரி சேர்க்கும்போது. ஸோ இந்த டைமில் நீங்கள் கொஞ்சமாக கூட மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு கொதிக்க விடுங்க. காரம் கரெக்டாக இருந்தால் சேர்க்காதீங்க. கம்மியாயிடுச்சு அப்படின்னா கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது எல்லாம் நல்லா கொதி வரட்டும். ஒரு 5 மினிட்ஸுக்கு கொதிச்சா போதும். நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். ஸோ இது ஒரு 5 மினிட்ஸ் நல்லா கொதிக்கட்டும். தேங்காய் சேர்த்துட்டு ஒரு 5 மினிட்ஸ் ஆகிடுச்சுங்க. குருமா பாருங்கள் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. எண்ணெயெல்லாம் லைட்டாக பிரிஞ்சு மேலே வந்திருக்கு. இந்த டைமில் நான் கொஞ்சமாக மல்லி இலை சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கிறேங்க. ஸோ நம்மளோட சூப்பரான சிக்கன் குருமா ரெடி ஆகிடுச்சு. இது வந்து இட்லி அப்புறமா பரோட்டா சப்பாத்திக்கு சூப்பராக இருக்குங்க. நீங்களும் இந்த ரெசிப்பியை இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.